Hello friends, welcome to Food Blossom Cooking. எல்லோரும் நலமா? நாம் இன்னைக்கு சுவையான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு அரை கிலோ இன்றைக்கி நாட்டுக்கோழி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். 2-3 தடவை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் நம்ம அதில் கலந்துட்டு நம்ம 4 ஸ்பூன் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸை நீங்கள் அதில் விட்டுக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour இதை ஊற வச்சுருங்க. தனியாக ஒரு பவுல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வீட்டில் செய்வேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக பொறுக்கி வைப்பாங்க, அதை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம பிரியாணியில் சேர்த்துட்டோம்னா இது எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளியை தனியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா 1, அப்புறம் பே லீவ்ஸ் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது ஸோ இதில் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை 2 துண்டு, லவங்கம் 2-4, ஏலக்காய் 1, சோம்பு அரை ஸ்பூன், ஸ்டார் அனீஸ் 1, கல்பாசி ஒரு அரை ஸ்பூன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை மட்டும் தனியாக வச்சுட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை மீதி எல்லாத்தையுமே ஒட்டுக்க அரைச்சிட்டேன். தக்காளி தனியாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் நெய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம பிரியாணியை தாளிக்கலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ கடலெண்ணெய் நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஹீட் ஆன வாட்டி நம்ம எடுத்து வச்ச அந்த பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், முக்கு, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அது கொஞ்சம் வெடித்து வரும்போது அடுத்தது நம்ம எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நம்ம பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சி வச்சதுனால ஸோ அதை நம்ம நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்குங்க. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா அதை நல்லா வதக்கி விடுங்க. அது எண்ணெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா வணங்கின வாட்டி, நம்ம ஆனியன் நல்லா வணங்கின வாட்டி நம்ம அடுத்தது டொமேட்டோ பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசம்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை அதில் அந்த ஊறின சிக்கனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு தடவை நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி விடணும். அந்த ஆயிலில் அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா வதங்கி வரணும். நீங்கள் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான சிக்கனுக்கு தேவையான தண்ணி மட்டும் அதில் நம்ம ஊற்றி அதை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சிடணும். ஸோ இந்த சிக்கனுக்கு நான் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு 2 டம்ளர் தண்ணி இந்த சிக்கனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை இந்த பிரியாணி அந்த மசாலாவோடு நான் இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நாம் எத்தனை உங்களோட சிக்கன், நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், ஒரு சில சிக்கன் சீக்கிரம் வேகாது. நாட்டுக்கோழியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் இதுக்கு 6 விசில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னோடய சிக்கன் வெந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் நெய், அப்புறமேட்டு நம்மளோட கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ நான் 6 விசில் விட்டு என்னோடய சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில். நீங்கள் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா ஃபுல்லில் வச்சு நல்லா வந்து அந்த சிக்கனை நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போயுமே இதை வேணும்னா நான் ஒரு கப்பு அந்த கிரேவி மாதிரி எடுத்து வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி போடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கிரேவி மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த சிக்கனுக்கு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்று 3 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் இந்த சிக்கனில் வந்து இந்த 3 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஆல்ரெடி ஊறி இருக்கிறதுனால அது சீக்கிரமாக நம்மளோட இந்த சீரக சம்பா அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த அரிசியை போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த லெமன் ஜூஸ், நம்ம பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விசில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வைங்க. அந்த சிம்மில் நீங்கள் வச்சாவே உங்களோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். உங்கள் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு அரிசியெல்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துடும். நீங்கள் சிம்மில் வச்சாவே போதும். ஸோ நான் இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த நெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நான் அதில் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு கிளறி அதை நான் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.